தினம் கடலூர் நகரத்திற்கு அருகே இந்த ஆல்பேட்டை சோதனை சாவடியில் 5 கிலோ கஞ்சா ஒரு பஸ்ஸில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அது சம்பந்தமாக 2 நபர்கள் சந்துரு அண்ட் ஸ்ரீதர் என்பவர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தீவிர விசாரணையில் அந்த கஞ்சா 5 கிலோ கஞ்சா அண்ணாமலை நகருக்கு ஒரு நபருக்கு செல்வதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் துணை கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் அண்ணாமலை நகர் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக இங்கே நவீன் என்ற நபர், வல்லம்படுகையைச் சேர்ந்த நவீன் என்ற நபர் தான் இந்த கஞ்சாவை இங்கே வாங்கி சப்ளை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில், ஏன்னா அவருக்கு இதற்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் ஒரு 20 கிலோ கஞ்சா வழக்கில் அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவரையும் இந்த தனிப்படையினர் தேடிக்கொண்டு தான் வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த தீவிர தேடுதல் தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் நேற்றைக்கு மதியம் சிவபுரி சுடுகாடு அருகே 3 நபர்கள், இந்த நவீனும் மற்றும் 2 நபர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அங்கே போய் அவர்களை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் ஜெயக்குமார் மற்றும் அருள் என்பவரை பிடிச்சிருக்காங்க. இந்த நவீன் மட்டும் கத்தியை காட்டி மிரட்டி விட்டு தப்பித்து சென்று விட்டார். தனிப்படையினர் மேலும் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் நேற்றைக்கு இரவு இந்த நவீனை பிடித்திருக்கிறார்கள். பிடித்து காவல் நிலையம் கொண்டு அவருடைய தீவிர விசாரணை செய்ததில் அவர் மேற்படி இந்த கஞ்சாவும் சில இடங்களில் பதுக்கி வைத்திருப்பதாகவும், இந்த சம்பவத்திற்கு அந்த கத்தியை காட்டி மிரட்டிய அருவாளை ஒரு இடத்துல பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறிய தகவலின் பேரில் காலையில் இன்றைக்கு 6 மணிக்கு அம்பேத்கர் தலைமையிலான தனிப்படையினர் அவங்களை கூட்டு வர்றாங்க. கூட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் பதுக்கி வைத்திருக்கிறாங்க. இங்கே அவன் தப்பிப்பதற்காக அந்த அருவாளை எடுத்து காவலர் ஐயப்பனை தாக்கியிருக்கிறார். உடனடியாக ஆய்வாளர் எச்சரிக்கை மீறியும் அவன் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால தற்காப்பிற்காக ஒரு ரவுண்டு காலில் சுடப்பட்டு இருக்கிறார். அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அதாவது காயம்பட்ட ஐயப்பன் காவலரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நவீன் என்பவன் மீது இதுவரைக்கும் 9 வழக்குகள் உள்ளது. அதில் 5 வழக்குகள் கஞ்சா வழக்கு. அண்ணாமலை நகரில் மொத்தம் அடிதடி மற்றும் கஞ்சா வழக்குகள் உட்பட 5 வழக்குகள். சீர்காழியில் 2 வழக்குகள். ஏகே சத்திரம் காவல் நிலையத்தில் 1 வழக்கு. அதுபோல் சென்னை வேளச்சேரியில் கஞ்சா 1 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு இவனிடம் இருக்கிறது. இதுபோல் இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் இந்த வருடம் மட்டும் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 31 நபர்கள் இந்த கஞ்சா வியாபாரிகள் நம்ம அதாவது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் 25 பேர் இன்னும் கடந்த 5 மாதத்துக்கு மேலாக ஜெயிலில் இருக்காங்க. இந்த நவீன் மட்டும் தலைமறைவாக இருந்தார். ஸோ அவனை பிடிக்கும் பொருட்டு தான் இந்த தனிப்படையினர் முயற்சி செய்து இன்றைக்கு அவனை காலில் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் நம்ம மாவட்டத்தில் இதுவரை 128 வழக்குகள் கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 332 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 208 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 15 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த மாணவர்கள் உங்களுடைய தாய் தந்தையரோட கனவுகள், அதாவது மிகப்பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் உங்களை படிக்க அனுப்புகிறாங்க. அதனால் இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த போதைப் பொருட்களை கஞ்சாவாக இருக்கட்டும் சரி, மற்ற எந்த பொருட்களாகவும் இந்த மாணவர்களை குறிவைத்து இந்த மாதிரி சப்ளை பண்ணுறது மிகப்பெரிய கடுமையான குற்றம். அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறோம். இது போன்ற சட்டப்படியான கடும் நடவடிக்கை எதிர்காலத்திலையும் நடக்கும். சார், இந்த கொள்ளிடம் செக் போஸ்ட்டில் துப்பாக்கி ஏந்திய வீரர்களை போடலாம். ஏன்னா இங்கேருந்து அக்யூஸ்ட் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு திருப்பி கடலூர் மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டத்தில் நாகை மாவட்டத்துக்கு போயிடுறாங்க. ரைட்டு தான், கரெக்டு. இந்த கொள்ளிடம் சோதனை சாவடியில் நம்ம ஆல்ரெடி காவல்துறையினர் இருப்பாங்க.
இரவில் வந்து கண்டிப்பாக காவலர்கள் வந்து 303 ரைஃபிள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுபோல் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து பிஸ்டல் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் கருத்தையும் எடுத்துக்கிறோம், கண்டிப்பாக நடைமுறைப்படும். சார், தொடர்ந்து மாவட்டத்தில் வந்துட்டு இந்த போதைப்பொருள் ஒழிப்பு இது மாதிரி அதிக அளவில் வந்து குற்றச்சம்பவங்களை தடுத்து வரீங்க. இருந்த போதெல்லாம் இதுமாரி குற்றவாளிகள் வந்து தொடர்ந்து இந்த குற்றச்சம்பவங்களை ஈடுபடாதவனும் எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குது? இல்லை, தண்டனை வந்து இப்போ நம்ம வந்து 20 கிலோவுக்கு மேற்பட்டு நம்ம வழக்கு போட்டால் அவங்க வந்து 6 மாதத்துக்கு வந்து பெயிலே கிடைக்காது. அதுபோல் இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்டது நம்ம மாவட்டத்தில் இந்த தடுப்பு நடவடிக்கை, அதாவது இந்த அரெஸ்ட் பண்ணி நம்ம கூண்டாஸ் போடுறது இந்த மாதிரி நடவடிக்கை இல்லாமல் விழிப்புணர்வு வந்து அடிக்கடி ஏற்படுத்தி வருகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்லூரி மற்றும் பள்ளிகளில் வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு சம்மந்தப்பட்ட ஆன்டி ட்ரக் கிளப்லாம் இருக்குது. ஸோ அதன் மூலமாக விழிப்புணர்வு எங்கள் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் மற்றும் டிஎஸ்பிஸ்லாம் வந்து ஏற்படுத்தி வருகிறார்கள். அதையும் மீறி யாராவது வந்து இந்த கஞ்சா பொருட்களையோ வைத்திருந்தால் அல்லது விற்பனை செய்தாலோ கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல் வந்து மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இதுபோல் வந்து தகவல்கள் ஏதாவது இருந்தாலும் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க யார் சொன்னாங்கன்றதெல்லாம் ரகசியமாக வைத்து தான் இருக்கிறோம். அதனால் இந்த கஞ்சா பொருளை கடுமையாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். சார், இந்த செயின் நெட்வொர்க்கில் யாராச்சும் செயின் நெட்வொர்க் இருக்கா சார்? இதில் இல்லை, இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 25 நோட்டோரியஸ் ஃபெல்லோஸ் வந்து இனி 5 மாதம் கூட உள்ளே இருக்காங்க. இதில் வந்து இப்போ இவன் நவீனை வச்சு, இவன் ரொம்ப நாளாக தலைமறைவாக இருந்தவன், இவனை வச்சு நம்ம இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு யாராவது இதில் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக இருந்தால் அவர்களை சட்டப்படி நடவடிக்கை. ஓகே சார், தேங்க்யூ சார்.